ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொளிகள் உங்களுக்கு உடனே வரும். அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணுன்னு வரீங்க. அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே நமக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான். சுக்கிரம் அப்படின்னாலே, சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ளை, எல்லாமே சந்தோஷம். அந்த சந்தோஷக்காரகன் இதுவரைக்கும் மீன ராசியில் உச்சமடைஞ்சு சூப்பராக இருக்கார். முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார், அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார். இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கே வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார். இப்போ வந்து இந்த மீன ராசியை விட்டு விலகி மேஷ ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த களத்திரக்காரகன் சுக்கிர பகவான் 31/5/2025 முதல் 29/6/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாட்கள் மேஷ ராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார். இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி. பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிர பகவான். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 31/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். 14/6/2025 முதல் 25/6/2025 வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம், அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். 26/6/2025 முதல் 29/6/2025 வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த 30 நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கும்பராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம். ஏன் அப்படின்னா, சுகாதிபதி, பாக்யாதிபதி. எவ்வளோ சுகங்கள் இருக்கட்டுங்க, பாக்கியம் வேணுமே. தட்டு நிறைய இட்லி இருக்குது, சாம்பார் இருக்குது, சட்னி 2 இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது, எண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சாப்பிட முடியாது. ஒரு இட்லி தான் சாப்பிட முடியும். எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அப்போ அவனுக்கு இவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியதை இல்லைன்னா அப்புறம் அவனுக்கு என்ன? ஆக இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி, சுகாதிபதி, சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த 2 ஆதிபதியமாக உங்களுக்கு கொடுக்குறாரு. எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் அந்த சுகங்களை அனுபவிக்கணும். அதுக்கு பிறந்தவர்கள் தான் நீங்கள், இந்த கும்பராசி அன்பர்கள். உங்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறவர்களும் நிறைய குழப்பத்தை கொடுத்தாரு. இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். பாத சனி பரவாயில்லை, ஆனால் உங்கள் ஜென்மராசிக்கு ராகு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருவோட 9ஆம் பார்வை விழுந்துட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 7ஆம் இடத்துல கேது. வாழ்க்கை துணையை கவனமாக இருக்கும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில், தொழில் வியாபாரத்தில், கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருந்தால் போகும். அந்த வகையில் இந்த சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிரவான் இது வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடமாக தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் உச்சமடைந்து சனீஸ்வர பகவானோட இணைந்து ஒரு சில வேலைகளை செஞ்சார். தனவரவு பரவாயில்லைங்க, ஏன்னா உச்சமடைந்தார். நிறைய வாக்குறுதிகள்லாம் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, சந்தோஷமாக. அதேமாரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணிட்டீங்க. அந்த வகையில் இந்த 2ஆம் இடத்தை விட்டு விலகி இப்பொழுது 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்துக்கு வரார். உங்களது முயற்சிகள் சாதகமாகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் அதிரடியாக வேலை செய்யணும். அதிரடியாக உட்காரவே கூடாது, பரபரப்பாக இருக்கணும். உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். அதுமாதிரி உத்தியோகத்துலேயும் உங்களுடைய வேலை என்ன அதை அழகாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். உடன்பிறப்புகள், அதுவும் இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அவங்க மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு பாக பிரிவினை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, பிரிவினை சரியாகவே அமையலை, அந்த பாகம் வந்து சரியாக பிரிச்சுக்கல. இப்போ அந்த பாக பிரிவினை உங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகும். உடன்பிறப்புகள்லாம் ரொம்ப சரி பரவாயில்லைங்க, இப்படி இருக்கட்டும் அப்படின்னு வருவாங்க. நிறைய நன்மைகளை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். 31/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஞானக்காரகன் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கவனமாக எப்படி வேலை செஞ்சால் நமக்கு வெற்றி அப்படிங்கிற நீங்கள் திட்டம் போட்டுக்கணும்.
14/6/2025 முதல் 25/6/2025 சுக்கிர பகவானின் சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அவரோட நட்சத்திரத்திலே. இப்போ என்ன அப்படின்னா, உங்களோட முயற்சிகள் நீங்கள் லைட்டாக ஆரம்பித்து போட்டால் போகிறோம், அதாவது லேசாக கோடு போட்டால் போதும், ரோடே போட்டுடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சான்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகமே இல்லை, புதுசாக வேலை தேடின்னு இருக்கீங்க, நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்துக்கு திட்டம் போடுறீங்க, ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கலாம், நல்ல கவனித்து நல்ல ஆலோசனை பெற்று அதை ஆரம்பிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அப்போ உங்களோட முயற்சிகள் அற்புதமாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த முயற்சிகளின் பேரில் உங்களுக்கு ஒரு சொத்து பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஏன்னா முயற்சி பண்ணினாலே ஒரு வருமானம் வரும், அந்த வேலையை செஞ்சாலே. அந்த வருமானத்தை எதையாவது முதலீடாக போடலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். போட்டு ஒரு சொத்தாக்கிடலாம் அப்படின்னு, அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியம். 26/6/2025 முதல் 29/6/2025 வரைக்கும் களத்திராதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் வர இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சில நேரத்தில் இந்த குழந்தை பாக்கியம் தேடின்னு இருக்கா வருங்க, அவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேமாரி ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுனால தான் அந்த மருத்துவ செலவுகள் வரும். அந்த குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்கிறீங்க பாருங்க, அது வந்து சுப செலவு, அசுப செலவு கிடையாது. வியாதிக்கு செலவு பண்ணால் தான், வியாதி கிடையாது. இது வந்து குழந்தை பாக்கியத்துக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காகவே இந்த சீமந்தம் வளகாப்பு அதுக்கெல்லாம் திட்டம் போடுவீங்க. நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கல்யாணமே ஆகலை, ரொம்ப நாளாக தட்டி போயிட்டுருக்கு, டக்குன்னு ஒரு வாரம் வந்து முடிஞ்சிடும். திருமண ஓலை எழுதிடுவீங்க, அதான் பத்திரிக்கை. சூப்பராக. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாளை தியானம் பண்ணுங்க, நேராக மகாலட்சுமிகிட்ட போய் உட்காந்துருங்க. முடிஞ்சால் திருச்சானூர் போயிட்டு வாங்க, திருச்சானூர் போயிட்டு திருப்பதி போயிட்டு வாங்க. இல்லையா சில பேர் சொல்லுவாங்க திருப்பதி போகக்கூடாது, திருச்சானூர் போகக்கூடாது. எந்த கோவிலும் எந்த ராசிக்காரர்களும் போகலாம். என்ன பிரச்சனையே இல்லையா, கண்டிப்பாக வரும். அப்போ இந்த கோயிலுக்கு போகிறதுனால பிரச்சனை, இந்த கோயிலுக்கு போகாததுனால பிரச்சனை வராது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கோவில் அப்படின்னாலே புனிதம். ஸோ தாராளமாக போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தினந்தோறும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி இதை 108 தடவை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை 6-7 அற்புதம். சுக்கிர ஹோரை, சுக்கிரனால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் முயற்சிகளை முன்னேற வைத்து ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.